எதற்காக இந்த கூட்டத்தில் கூடணும், இதுக்காக நாம் இவர்களை ஆதரிக்க வேண்டும். இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல பேர் எங்க கிட்ட சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இதை இப்போ நடத்துறதுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி நடத்தியிருந்தா கொஞ்சம் நம்ம வெற்றி பெற்று இருப்போம்ல அப்படின்னு கேட்டாங்க. இப்படி சொல்ல வேண்டும் என்றால் எலெக்ஷனுக்கு முன்னாடி நடத்தியிருந்தா இந்த கூட்டம் வந்திருக்காது. ஏன்? இங்க கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழர்களுடைய உணர்வு என்ன தெரியுமா? கலைஞரால் படித்தவன் நான், கலைஞருடைய திட்டத்தால் உயர்ந்தவன் நான். இன்றைக்கு நான் இருக்கக்கூடிய ஐடி துறையிலிருந்து IAS ஆக இருக்கக்கூடிய பணி வரைக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்தது. நான் என் பணியை செய்யாம போயிட்டேன். கூட கம்பெனில வேலை செய்யறவன் அவன் இந்த தலைவர் வராரு, நடிகர் வராரு, அவருக்கு ஓட்டு போடணும்னு பேசும்போது என்ற நடிகருக்கு என்னடா தெரியும்? இங்க ஒரு தலைவர் மக்களுக்காக களத்துல நின்றுகிட்டு இருக்கிறாரு, இந்தி திணிப்பு போராட்டத்துல நிக்கிறாரு, மாநில சுயாட்சிக்காக பேசுறாரு, இந்தியாவிலே பெண்களுடைய உரிமைக்காக பேசுறாரு. இவர் தலைவரா அவர் தலைவரா என்று ஆதரிக்க கூடியவர்கள் கூட பேச தவறிவிட்டோம். அதனால்தான் இந்த தேர்தலிலே தோல்வி அடைந்து விட்டோம் என்ற சங்கடம் நம்மை இந்த இடத்திற்கு அழைத்து தள்ளி இருக்கிறது. உண்மைதானே?